ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீக் கம்ப்ளீட்டாகவே நம்ம லெசன் 11ஓட ஃபீனால் அப்படின்ற டாப்பிக்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அதே டாப்பிக்கில் ஒரு முக்கியமான ஏபிசி கொஸ்டின் தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபீனால் இஸ் டிஸ்டில்டு வித் ஜிங்க் டஸ்ட் விச் இஸ் கோயிங் டு கிவ் தி ஏ. ஸோ ஃபஸ்ட் நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபீனால் ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரியும். பென்சின் ரிங் கனெக்டட் வித் OH, இதை தான் நம்ம ஃபீனால்னு படிச்சிருக்கோம். இதோட நம்ம ஜிங்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இது நமக்கு தேவையான ஏ அப்படின்ற காம்பவுண்டை கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இந்த ஜிங்க்ன்றது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எலிமெண்ட். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எலிமெண்ட்டை தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ ஜிங்க்ன்றது 2+, அப்போ அதுக்கு ஈக்குவலாக இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ற 2- தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணிவிட்டு ZNOவாக வெளியில் போயிடும். ஸோ ப்ளஸ் ZNO, ரைட்? இப்போ ரிமைனிங் யார் தான் இருக்கா? பென்சின் ரிங் தான் இருக்குது. இந்த HO ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பென்சின் ரிங்குக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ பென்சின் ரிங், ரைட்? ஸோ இது எப்படி உள்ளே போகும், இது கரெக்டாக அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கன்வர்ஷனையும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஹாவ் அ கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இது நம்மளோட ஏ. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாலோட் பை ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் வித் ப்ரொப்பைல் குளோரைட். ஸோ இதே பென்சின், இதோட நான் என்ன செய்ய போகிறேன்? ஐம் கோயிங் ஃபார் ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். ஃப்ரீடல் கிராஃப்ட்ன்றது 2 சயின்டிஸ்டோட நேம். ஸோ அடுத்து கூடிய இந்த முக்கியமான வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அல்கைலேஷன். ஓகே, அப்போ அல்கைல் ஒரு 6 குரூப்பு. எந்த ஒரு டேர்ம் ஷன்னு முடிஞ்சாலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அல்கைல் குரூப்பை நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு கொஸ்டினில் நம்ம எடுத்துக்க போகிறது ப்ரொப்பைல் குளோரைட். ஸோ இதில் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் ப்ரொப்பைல் தான். இதை தான் கொண்டு போய் என்னோடய பென்சின் ரிங்கோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா ப்ரோப்புன்றப்போ எனக்கு 3 கார்பன் ஆட்டம்ஸ் வந்துடும். ஸோ CH3 CH2 CH2 குளோரைடு அப்படின்றப்போ சிம்பிள் எனக்கு Cl. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு Cl அப்படின்றது எனக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ அந்த Clக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த பென்சின் ரிங்லேருந்து ஒரு H கொடுத்து நம்ம வெளியே அனுப்பிடலாம். எப்படியும் ஃபஸ்ட் பொசிஷன் இங்கே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு H கொடுத்து HCl வெளியே அனுப்பிடலாம். பேலன்ஸ் என் கையில் என்ன இருக்குது? CH3 CH2 CH2. ஏன்னா இவன் அவுட் இல்லையா? ஓகே, இதில் நமக்கு 2 ப்ரைமரி கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இதில் ஒன்று நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே செகண்டரியாக மாற்றிக்க போகிறோம். ஓகேவா? இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தம் 3 விதமான கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. டெர்ஷரி, செகண்டரி, ப்ரைமரி. இப்போ ப்ரைமரினா CH2, செகண்டரினா CH, டெர்ஷரினா எனக்கு C. இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரி தான் ரொம்ப ஸ்டேபிள் கம்பேரிட்டிவ்லி செகண்டரி. தென் செகண்டரி தான் ரொம்ப ஸ்டேபிள் ப்ரைமரியை விட. ரைட், இப்போ நம்ம கையில் இருக்கிறது 2 ப்ரைமரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதில் ஒரு ப்ரைமரியை எனக்கு தேவையான ரொம்ப ஸ்டேபிளான செகண்டரியாக மாற்றிக்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கேருந்து ஒரு H மட்டும் வாங்கி இவன்கிட்ட கொடுத்துருங்க. இங்கேருந்து ஒரு H மட்டும் வாங்கி இப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்ட் எனக்கு CH3 CHன்னு மாறிடும். அண்ட் இந்த பக்கம் எனக்கு CH3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ப்ரைமரியை இங்கே நம்ம செகண்டரியாக மாற்றி அந்த செகண்டரி கார்பனோட தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட பென்சின் ரிங் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், ரைட்? அப்போ இந்த காம்பவுண்ட் தான் என்னோட B காம்பவுண்ட். அண்ட் இதுக்கு பேர் கியூமின். ஆல்ரெடி நம்ம கியூமின் மூலமாக ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கியூமின்றது காமன் நேம். அண்ட் இதுக்கு நம்ம கொடுக்க போகிற IUPAC நேம் ஐசோப்ரோப்பைல் பென்சின். ஓகே, ஸோ சின்ஸ் பென்சின் ரிங் இருக்குது, ஸோ அதனால் பென்சின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால அல்கைல் குரூப் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோப்பைல் குரூப், ரைட்? அப்போ ஐசோனா என்ன? சின்ஸ் இந்த செகண்டரி கார்பனோட தான் நீங்கள் என்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்க? பென்சின் ரிங்கை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த செகண்டரி கார்பன் அப்படின்றதோட ஸ்பெஷல் நேம் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோ. ஸோ ஐசோ அப்படின்ற வார்த்தை நம்ம பென்சின் ரிங்கை ஒரு செகண்டரி கார்பனோட தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒரு வார்த்தை. இதை நம்ம IUPAC நேமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கியூமினோட இன்னொரு IUPAC நேம் என்ன அப்படின்னா ஐசோப்ரோப்பைல் பென்சின். ஸோ இதுதான் உங்களோட B காம்பவுண்ட், ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகெயின் இந்த B உங்களுக்கு என்ன பண்ண போகுது? ஆக்சிடேஷன் பண்ண போகுது டு கிவ் தி C காம்பவுண்ட். ஓகே, ஸோ இதே B காம்பவுண்ட் எனக்கு
மேபி நான் ஒரு ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்றதுனால நான் KMnO4 எடுத்திருக்கேன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+, ஏன்னா அசிடிக் KMnO4. ஸோ KMnO4 தான் இங்கே நான் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கியூமின் எடுத்துக்கலாம். இதை நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்றதுக்காக இதை இந்த மாதிரி மாற்றி எழுதிக்குவோம். ஓகே, ஸோ KMnO4ன்றது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இவன் தான் எனக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ண போகிறான். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பர்டிகுலர் பிளேஸை நான் அப்படியே பிரேக் பண்ணிக்க போகிறேன். பிரேக் பண்ணிவிட்டு இங்கே தான் நமக்கு தேவையான 2 ஆக்சிஜன் ஆட்டமை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக COOH அப்படின்னு சொல்லிட்டு குரூப் எனக்கு கம்ப்ளீட்டாக மாறிடும். அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 CH3 நான் அப்படியே ஒரு ஈத்தேன் மாலிகுலாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இதான் உங்களோட காம்பவுண்ட் C அண்ட் இதோட பேர் பென்சோயிக் ஆசிட். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு ABC கொஸ்டின் முடித்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து எழுதிருங்க. ஏ என்னது, ஏ அப்படின்றது நம்மளோட பென்சின் ரிங். ஸோ ஏன்றது பென்சின் அண்ட் பி இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கியூமின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் சி இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்குது பென்சோயிக் ஆசிட். ஸோ எப்படி கேட்டாலும் அது 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ எப்படி கேட்டாலும் ABC ஒரு கொஸ்டின் முடித்த உடனே இந்த மாதிரி ABC என்ன அப்படின்றத தனியாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.